முதற் பொருளே முத்தமிழ் சுடரே முழு முதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே தொழுதிடும் அடியார் துயர் எல்லாம் தீர்க்கும் தூயனே ஆ ஆ ஆ தொழுதிடும் அடியார் துயர் எல்லாம் தீர்க்கும் தூயனே ஜோதிபானவனே ஜோதிபானவனே ஆ ஆ ஆ மருதினை கரத்தில் ஏந்திய பெருமான் மைந்தனே வாரணமுகனே பழுதர பணிந்தேன் உம்மை கடை கண்ணால் எம்மை பார்த்தருள் செய்விநாயகனே பார்த்தருள் செய்விநாயகனே ஆ ஆ ஆ வேதனே வேத வேதாந்தமும் கலந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாத ஓங்காரமை பொருளே நால்வகை பதங்களும் தருவாய் ஆ நால்வகை பதங்களும் தருவாய் வேதனே வேத வேதாந்தமும் கலந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாத ஓங்காரமை பொருளே நால்வகை பதங்களும் தருவாய் ஆ நால்வகை பதங்களும் தருவாய் அருள் புரிவாய் விநாயகனே ஓங்கார நாதம் இது தெய்வ ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது தெய்வ ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது
பாட ஓங்கார நாதமிது தத்தகிதோம் தகதிமிதோம் தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தத்தித்தோம் தகதிமிதோம் தகதிமிதகதிமிதோம் தோம் என தாண்டவமாடிய ஆண்டவனே ஓங்கார நாதமிது தத்தகிதோம் தகதிமிதோம் தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தத்தித்தோம் தகதிமிதோம் தகதிமிதகதிமிதோம் தோம் என தாண்டவமாடிய ஆண்டவனே ஓங்கார நாதமிது தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிய ஆண்டவனே ஓங்கார நாதமிது தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தகதிமிதகதிமிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிய ஆண்டவனே ஓங்கார நாதமிது உமையாலும் உமையோனும் அன்றொரு நாள் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. உமையாலும் உமையாலோ அன்றொரு நாள் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டமன்றோ சிவசக்தி மயமாக இருவருமே இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. சிவசக்தி மயமாக இருவருமே இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டமன்றோ அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமும் ஆடியது. அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமோ ஆடியது சக்தி என்று ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது. சக்தி என்ற ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமோ ஆடியது ஓம் என்று ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது. ஓம் என்ற ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமும் ஆடியது. சக்தி என்று ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது. ஓம் என்று ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது. ஓங்கார நாதம் இது. இது உலகாலும் கீதம் இது. ஓங்கார நாதம் இது. ஆலயமணி அழகென்று ஒலிக்க அலங்கார மேடையிலே உலகமெல்லாம் விளங்க அல்லும் பகலும் அயராது உழைத்திட தித்திக்கும் தீந்தமிழே முத்து முத்தாய் எண்ணி பார்க்கடலிலே குளித்து பன்னீரிலே மிதந்து சிலப்பதிகாரத்தை போன்று அமர்ந்திருக்கும் எனதருமை பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இல்லம் சிங்கங்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் நாடகக்கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்குமே இதோ இந்த பாசுபதம் என்னும் நாடகத்திலே காண்டிபதாரி அர்ஜுனனாக வேடம் தாங்கி இருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாரப்பட்டியைச் சேர்ந்த வெஞ்சமாங்குடலூர் மேற்பாகம் பாரப்பட்டியைச் சேர்ந்த முருகை குடும்பத்தார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.
அறிய வைத்தாய் தேவி. இன்னும் எழுத்தென்றும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்ற தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயமும் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். மொழி தந்து குரல் மொழி தந்தாய், தந்து மொழி தந்து குரல் தந்தாய். பூங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. நாங்கள் நடிக்கக்கூடிய இந்த நாடகத்தில் எவ்வித குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை மன்னித்து எங்களுக்கு விடியும் வரை ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை துவங்குகின்றேன். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சம் என்று வருபவர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய நாயகனே நீ வாழ்க, நெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ஏ ஏ. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடி நான் புவனும் முழுதும் புள்ளி பொறித்த கொடி நாட்டினான், மூன்று நிலங்களுக்கு முடி சூடினாள், திரி சூடினான். தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான், சோழர் பரம்பரைக்கு வழி காட்டினான், சோழன் வழி காட்டினான். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணிகள் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ஏ அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், ஆ ஆ ஆ அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார், மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார், உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார், பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார், சோழன் உருவாக்கினார். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. ஏ ஏ. சூலபுரம் சக்திவேல் காலனியைச் சேர்ந்த பெருமாளன்னார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்துள்ளார்கள். கொத்தனார் செல்வன் அன்னார் அவர்கள் அன்பளிப்பளித்துள்ளார்கள்.
அவர்கள் இந்த ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரமாத்தி அம்மனுடைய அருள் பெற்றும் ஆதிசிவன் மாயக்கண்ணன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். என்னுடைய பணியை துவங்குவதற்கு முன்பதாக அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய பணியை துவங்குகின்றேன். தீர்த்தங்கட்டும் தேவர் மலை அங்கு தேவரெல்லாம் வாழும் மலை வாழும் மலை வாழும் மலை புளியம்பட்டி சோலையிலே கந்த வேலையா உமக்கு பூசை முகம் நடக்குதையா முருக வேலையா வெள்ளம்பட்டியை சேர்ந்த தங்கவேலன் அண்ணார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீரமாத்தி அம்மன் அருள் பெற்றும் அந்த மாயவன் அருள் பெற்றும் ஆதிசிவன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன்.
இதோ என்னுடைய வரலாற்றை எடுத்துக் கூறுகின்றேன். எங்களுடைய நாடு தூதி தேசம் ஹஸ்தினாபுரம். ஹஸ்தினாபுரத்தினிலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பாண்டவர்களாகிய ஐவர்கள் நாங்கள் பிறந்தோம். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஐவருமே பிறந்து என்னுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு பிறகு என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த ஹஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நாங்கள் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் மாமன் சகுனி, அவன் சகோதரர்கள் 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர், இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டி விட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் பளிங்கு மண்டபம் ஒன்று கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் ஐவரையுமே விருந்திற்கு அழைத்தான். நாங்கள் ஐவருமே விருந்திற்கு சென்று விருந்து முடிந்த அமர்ந்திற்கு மேலையிலே அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை தந்திர விஷயமாக பகடையாடச் செய்தான். அந்த பகடையாட்டத்திலே அவன் மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனன். அந்த பகடையாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நாடு, நகரம், பொன் பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவித்தான். எப்படி என்றால், பாண்டவர்களே பகடையில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அந்நியாத வாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். இப்பொழுது நாங்கள் வனத்திலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். நான் என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்து வருவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அண்ணன்மார்களுக்கு தேவையான காய்கனிகளை பறித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்பட வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். காய்கனிகள் தான் பறித்து காண்டி பாண்டோ வழி நடந்தே, காய்கறிகள் தான் பறித்து காண்டி பாண்டோ வழி நடந்தே, வானமாய் வனம் கடந்தி வருகிறேனே வாழ்வி செய்ய, வானமாய் வனம் கடந்து வருகிறேனே வாழ்வி செய்ய, அண்ணரையோ தேடியேதான் அர்ஜுனனோ வழி நடந்தே, அண்ணரையோ தேடியேதா அர்ஜுனனோ வழி நடந்தே, தருமரையோ தேடியேதான் தனஜயனோ வழி நடந்தே, தர்மரையோ தேடியேதா கண்யனோ வழி நடந்தே, அந்த பர்ணகசாலை தேடியேதான் பார்த்திபனோ வழி நடந்தே, பர்ணசாலை தேடியேதா பார்த்திபனோ வழி நடந்தே, நான் ஓட்டம் பெருநடையாய் ஓடிவாரேன் அர்ஜுனனோ, ஓட்டம் பெருநாடையா ஓடி வரல் அர்ஜுனனோ, நான் காய்கனிகள் தான் பறித்து காண்டிபனோ வழி நடந்தே, காய்கறிகள் தான் மறித்து காண்டிவனோ வழி நடந்தே, அங்கே வனமாய் வன கடந்து அங்கே வருகிறேனே வாழ்வி செயல், நங்கரது அந்த வருகிறேனே வாழ்விஜயா, அங்கே ஒட்டனல்ல பெருநடையாய் நான் ஓடிவாரேன் அர்ஜுனனோ, ஓட்டலல்ல பெருநாயா அங்க ஓடி வரே வாழ்விஜயா, அங்கே மங்கனையோ தென்கண்ணையோ அங்கே மற்றமுள்ள கலிபதையோ, மகனையோ தேகனையோ அங்க மட்டும் உள்ள கனிவகையோ, அங்கே எட்டாத உயரத்திலையோ அங்கே ஏணி வைத்து நான் பறிப்பேன், அங்க எட்டாத கனிகளையோ அங்க ஏடி வச்சு நான் பறிப்பேன், அங்கே எட்டாத கலிகளையோ அங்கே ஏணி வைத்து நான் பறிப்பேன், அங்க எட்டாத கனிகளையோ அங்க ஏடி வச்சு நான் பறிப்பேன், அங்கே செந்தனல்ல பணத்தனையிலே அங்கே எழில் விசைய வழி நடந்தே, அங்க இந்தலல்ல வனிதனையே அங்க எல்விஜய தான் நடந்தே, காய்கனிகள் தான் பறித்து காண்டிபாண்டோ வழி நடந்தே, காய்கறிகள் தான் பறித்து காண்டிவானோ வழி நடந்தே, ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடிவாரேன் அர்ஜுனனோ, ஓட்டவல்ல பெருநாளையோ ஓடி வர அர்ஜுனனோ, ஓட்டம் நல்ல பெருநடையாய் ஓடிவாரேன் அர்ஜுனனோ. இதோ காய்கனிகளை பறித்துக் கொண்டு என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலை அருகில் வந்து விட்டேன். இந்த பர்ணாக சாலை அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது
இந்த வனத்திலே வாழக்கூடிய ரோமரிஷி முனிவரும் என்னுடைய அண்ணன்மார்களும் எங்களுடைய ஆபத்தாண்டவன் மாயக்கண்ணன் இவர்கள் அனைவருமே ஒன்று கூடி இந்த பர்ணாக சாலையில் ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அப்படி என்ன ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் அருகில் சென்று கவனிக்கும் பொழுது என்னுடைய அண்ணராகப்பட்டவர் கேட்கின்றார் அந்த ரோமரிஷி முனிவரிடத்திலே, எப்படி என்றால், சாமி, எங்களுடைய நாட்டை நாங்கள் மீண்டும் எப்பொழுது ஆளப்போகின்றோம் சாமி என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த ரோமரிஷி முனிவராகப்பட்டவர் தெரிவிக்கின்றார், தர்மனந்தா, உங்களுடைய நாட்டை நீங்கள் மீண்டும் ஆள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏனென்றால் துரியோதனனோ கர்ணனை வளர்க்கின்றான், கர்ணனோ நாகபாசம் என்னும் கணையை வளர்த்து வருகின்றான். அந்த நாகபாச கணைக்கு நாளொன்றுக்கும் பதிங்கலம் நல்லம்பால் கொடுத்து வளர்த்து வருகின்றான். எதற்காக தெரியுமா? உன்னுடைய தம்பியாகிய அர்ஜுனனை கொல்வதற்காக. அது மட்டுமில்லை, அந்த நாகபாச கணையை வெல்வதற்கு இந்த 14 லோகத்திலும் எதிர்கணை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அந்த துரியோதனை வெல்லப் போகின்றீர்கள்?